நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிற வரைக்கும் நான் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸை நேரில் போய் பார்க்கல. ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு அப்போவே இந்த சீக்வன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருந்தது. எழுதி முடிச்சுட்டு டயலாக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதிட்டீங்களா? ஆமாம் ஸ்க்ரீன் ப்ளே இது எல்லாமே வந்து எழுதி நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த இடத்தையே பார்க்க விட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் வீல் ஹேவ் டு சப்மிட் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அவங்க ஸ்கிரிப்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்த ரெக்கிக்கு தான் பார்த்தது. ஷூட்டிங் பண்ண போகும்போது சரி ஒரிஜினல் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு போகணுமா இல்லை அங்கேயே பெர்மிஷன் கிடைக்குமான்னு. அப்போ ஸ்கிரிப்ட் படித்தோன்னா அவங்க அந்த இடத்தையே போய் பார்த்து ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் போய் அந்த இடத்த பார்த்துட்டு அங்கேயே பெர்மிஷன்ஸ் வாங்கிக்கிட்டோம். அப்படி தான். பட் இதெல்லாம் நான் நெட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். நெட்டில் நிறைய ஃபேன் பேஜஸ் இருக்குது யூடியூப்பில். நார்த்தில் வந்து ரொம்ப இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஃபேமஸ். ஸோ அவங்க வந்து நிறைய ஃபேன் பேஜஸில் இந்த 44RR பற்றியும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் இந்த 44RR பற்றியும் அங்கங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து கலெக்ட் பண்ண விஷயங்கள், சில ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு கலெக்ட் பண்ண விஷயங்கள் வச்சு நான் முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபேஸ்லேயே இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அப்படி தான்